அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். F1 குரூப் 1 ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய F1 டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி வளாகமான தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் ஆகிய 6 இடங்கள்லையுமே ஆஃப்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 8ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான டைமிங் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் சீரிஸ் ஆன்லைனில் நீங்கள் சுரேஷ் பாடசாலையிலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த F1 டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸுக்கு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வந்து இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம். இதற்கான டெஸ்ட் ஷெடியூல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் நீங்கள் அட்டன் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா மதியானம் 2 மணிக்கு இதுக்கான டெஸ்ட் டைமிங் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் மஸ்ட். நீங்கள் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் இந்த F1 டெஸ்ட் சீரிஸை பொறுத்த மட்டும். வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம அகாடமி ஓல்டு ஸ்டூடெண்டாக இருந்தால் இந்த டெஸ்ட் சீரிஸை ஃப்ரீயாகவே நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். எங்கன்னா ஆஃப்லைனில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் 1க்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டாக இருக்கணும். குரூப் 1 அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்கணும். குரூப் 1 அப்ளை பண்ணியிருந்திருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் டெஸ்ட்டுக்கு வரக்கூடிய நபராக இருக்கணும். ஸோ ஃப்ரீ டெஸ்ட் தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதை ஒரு நாள் வந்துட்டு ஒரு நாள் வராமல் அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அடுத்த டெஸ்ட்டு உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போது மொதல் டெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா மொதல் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு எஸ்எம்எஸ்ல மார்க் வந்திருக்கும். ஸோ 2வது டெஸ்ட் வர்றப்ப அந்த மொதல் டெஸ்ட்டுக்கு வந்த எஸ்எம்எஸ்ஸை நீங்கள் காட்டினா மட்டும்தான் உங்களுக்கு 2வது டெஸ்ட் அலோவ் பண்ணுவாங்க. இல்லை 2வது டெஸ்ட் நீங்கள் ஆப்ஷன் ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டெஸ்ட்டுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ப்ரீயர் பெர்மிஷனோட ஏதாவது தகுந்த காரணங்களோட நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அதற்கான எக்ஸம்ஷன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். மற்றபடி நீங்கள் கண்டினியூஸ் அட்டண்டன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஃப்ரீ டெஸ்ட் அப்படிங்கிறனால நீங்கள் ஒரு லெத்தாஜிக்கலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி இந்த கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டைம் இப்போ ஒரு 2 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க மதியானம்னா முடிகிற வரைக்கும் நீங்கள் உள்ள ப்ரெசன்ஸாக இருக்கணும். ஸோ இடையிலே பாதிலே போகிறது, டெஸ்ட்டு முடியறதுக்கு முன்னாடி கிளம்புறது, எக்ஸ்பிளனேஷன் கிளாஸஸ்க்கு அட்டன் பண்ணாமல் கிளம்புறது, இது மாதிரி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த டெஸ்ட்டு குரூப் 1க்கு நீங்கள் எஃபெக்டிவாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இருந்தால் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம அகாடமியில் தூத்துக்குடியில் 2 மணிக்கும், திருநெல்வேலியை பொறுத்தமட்டில் 2 டைமிங் இருக்குது. காலையில் 6 மணிக்கு ஒரு பண்ணும், 1:30க்கு ஒரு பேட்சும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ராமநாதபுரத்தை பொறுத்த மட்டும் மத்தியானம் 2 மணிக்கும், மதுரையை பொறுத்த மட்டும் மத்தியானம் 1:30க்கும், கோயம்புத்தூரை பொறுத்த மட்டும் காலையில் 7:30க்கும், சென்னையை பொறுத்த மட்டும் மத்தியானம் 2 மணி. ஸோ இதுதான் நம்ம ஆஃப்லைனுக்கான டைமிங்கு. ஸோ இந்த டைமிங்க்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுங்க, ப்ரெசென்ட் ஆகி இந்த F1 டெஸ்ட் சீரிஸ் வந்து எடுத்துக்கோங்க. இதற்கான டெஸ்ட் ஷெட்யூல் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த இருக்கக்கூடிய இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ண போகிறோம். அதனால் இதில் எந்தவித டீவியேஷன்ஸ் இல்லாமல் இந்த டெஸ்ட் பேட்சை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்க்கு முழுக்க ஃப்ரீ தான். சப்போஸ் நீங்கள் நியூ ஸ்டூடெண்டாக இருக்கும் பட்சத்தில் இந்த டெஸ்ட் சீரிஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் பே பண்ணி இந்த டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் இந்த டெஸ்ட் இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ வரக்கூடிய குரூப் 1 ப்ரிலிம்ஸுக்கு இருக்கக்கூடிய இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ரிவிஷனாக அமையக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள். சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முக